ஓம் குருபியோ நமக. இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் இன்னைக்கு முள்ளு மாதிரி குத்திக்கிட்டு இருக்கக்கூடிய வறுமைங்கிற விஷயத்த எப்படி விரட்டி அடிக்கணுங்கிற ஒரு அற்புத பரிகாரம் தான் பார்க்க போறோம். இது எதுவுமே நானா சொன்னது கிடையாதுங்க. நம்முடைய முன்னோர்களாகிய குருமார்கள் சொன்ன தகவல் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மனநிலையில ரொம்ப குழம்பி இருக்கும் போது இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி உங்க நேரத்தையும் பொன்னான நேரத்தையும் உங்களுடைய பணத்தையும் விரயமாக்க எனக்கு விருப்பம் கிடையாது. அதனால பல பெரிய மகான்களுடைய வாக்கில் வந்த அற்புத தகவல்கள் தான் நான் ஒவ்வொன்றா உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது மாதிரியான நல்ல தகவல்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை சிங்க் பண்ணிக்கங்க. இது நோட்டிபிகேஷன்ல ரெகுலரா நம்ம போடக்கூடிய வீடியோஸா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். வெற்றிலை செடியை வச்சு எப்படி வறுமையை போக்க முடியும்? அது ஒரு செடி தானே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, வெற்றிலை என்பது முதலில் மகாலட்சுமி கடாட்சத்தை குறிக்கக்கூடியது. வெற்றி இலை, பெயர்லேயே வெற்றி இருக்கு. இதை கொண்டு நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றியை தரும். ஹனுமனுக்கு வெற்றிலை மாலையை விட சிறப்பான ஒரு மாலை கிடையாது. இது போல பல விஷயங்களுக்கு வெற்றிலை நம் வாழ்க்கையில இன்றியமையாததா இருக்குது. சுப காரியத்திலும் சரி, பூஜை புனஸ்காரங்களிலும் சரி, அல்லது முன்னோர்கள் வழிபாட்டிலும் சரி, சாங்கியம் சம்பிரதாயம் அனைத்திலுமே இந்த வெற்றிலை நீங்காத இடம் பிடித்துள்ளது. இந்த வெற்றிலை வச்சுதான் நம்ம இன்னைக்கு ஒரு ஆன்மீக பரிகாரம் பார்க்க போறோம். இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம், ஒரு வெற்றிலை கொடி நீங்க நர்சரியில இருந்து வாங்கிட்டு வரணும். வெற்றிலையிலே நிறைய வகை இருக்கு. ஆண் வெற்றிலை, பெண் வெற்றிலை, கற்பூர வெற்றிலை, கருப்பு வெற்றிலை, பீடா வெற்றிலை என்று நிறைய வகை உள்ளது. ஏதாவது ஒரு வெற்றிலை நீங்க நர்சரியில போய் வாங்கிட்டு வந்துருங்க. வெற்றிலை செடிய அதை வாங்கறது வளர்ப்பிறை நாள்ல தான் நீங்க வாங்கணும். முக்கியமா இந்த ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். வளர்ப்பிறை வரக்கூடிய நாட்களில் வெற்றிலை கொடி ஒன்றை வாங்கி நிலத்திலோ அல்லது தொட்டியிலோ உங்க வீட்டுல இருக்கிற இட வசதியை பொறுத்து நீங்க அதை பதியம் பண்ணிக்கணும். 3 அல்லது 5 ரூபாய் நாணயங்கள் நீங்க எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நான் வரிசையா சொல்றேன். முதல்ல 3 அல்லது 5 ரூபாய் நாணயங்கள் எது இருக்கோ, 3 காயின்ஸ் அல்லது 5 காயின்ஸ், 5 ருபீஸோ 1 ரூபி காயினோ எது இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் குங்குமம். இவை அனைத்தையுமே அந்த வெற்றிலை செடியில் நட்ட இடத்தில் பதிக்க வேண்டும். வெத்தலை செடி வாங்குறோம், அதுல 5 ரூபாய் நாணயங்களை நம்ம உள்ள போடுறோம். மேல மஞ்சள் குங்குமம் தூவி மண்ணை பரப்பிடுறோம் சமமா. இதை வடகிழக்கு மூலையில வைக்கலாம். ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் இதற்கு தீபம் காட்டலாம். அல்லது தினந்தோறுமே நீங்க பூஜை அறையில தூபம் ஏத்துறீங்கன்னா வெற்றிலை கொடிக்கும் சேர்த்து காட்டுங்க. இந்த கொடி வளர வளர நமது செல்வ நிலையானது உயர்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய வறுமைகள் கஷ்டங்கள் நீங்கி செல்வம் பெருகும். அதீத சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். இதுக்கு நீங்க பெருசா செலவு செய்ய தேவையில்லை. குறைஞ்சது 50 ரூபாய் இருந்தா போதும், ஒரு வெற்றிலை கொடி கிடைக்கும். உடனே வாங்கி செய்து பலன் பெறுங்கள். வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.